ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பாருங்க நான் வந்து வெள்ளை ரைஸும் இறைச்சி வட்டி வச்சுருக்கிறேன். மட்டன் கறி, ஆட்டு இறைச்சி கறி சமைக்க போகிறேன். இங்கே பாருங்க, வெங்காயம் எல்லாம் வட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து சிவப்பு வெங்காயமும் சிவப்பு பம்பா வெங்காயமும் பச்சை மிளகாயும் உள்ளியும் வட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து சொதிக்கு பிள்ளைகளுக்காக சொதி வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு கூட இப்போ பெருசாக சாப்பிட மாட்டேன், சொதி வைக்க போகிறோம். மற்றது வந்து கத்திரிக்காய் வெள்ளைக்கறிக்கு இந்த வெங்காயமும் இந்த கத்திரிக்காய் வெட்டி வச்சுக்கிறேன் பால் கறி வைக்கிறதுக்கு. அடுத்தது கருவேப்பமில்லை பாருங்க, கருவேப்பமில்லை நேற்று தான் போய் ஸ்கேனில் வாங்கிட்டு வந்தோம். அடுத்தது வந்து ரம்பையிலையும் கூட இருக்குது. மற்ற சொதுக்கி போடுறதுக்காக கேரட்டும் உருளைக்கிழங்கும் பேபி பொட்டேட்டோவும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றது வந்து இறைச்சி கறிக்கு வந்து இஞ்சியும் உள்ளியும் அடித்து பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன். எனக்கு விருப்பம் இல்லை, இப்படி செய்து விட்டால் சமைக்கும் நல்லது, வருத்தங்கள் வராதுன்றதுக்காக இப்படி செய்கிறேன். நான் மற்றது நார்மலாக கறிகளுக்கு நான் வெங்காயங்கள் உள்ளி எல்லாம் கூடத்தான் போடுறது. இடங்களே அம்மா சொல்லி தந்த மெதட் வந்தது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட வந்து வருத்தங்கள் வராதுன்றதுக்காக நான் இப்படி செய்கிறேன். நான் நீங்களும் இப்படி செய்து பாருங்க. இதுதான் சமைக்க போகிறோம், சமைக்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் மட்டும் சமைக்கிறேன். நான் கொலஸ்ட்ரால் அது இல்லாமல் இருக்கும், குறைஞ்ச ஃபேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நல்லெண்ணெய் விடும். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டது. இப்போ இது போடுறேன், கடுகு. அடுத்தது வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம். மற்றது வந்து நான் வெந்தயமும் போடுவேன். நம்மளை அம்மா ஊரில் போட்டு சமைக்கிறது இல்லை, இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறதுக்காக நான் போட்டு சமைக்கிறேன். நான் சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. கொஞ்சம் இப்படி லைட்டாக விட இது வந்து கருவாப்பட்டையும் போடுவாங்க. அப்படியே வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி போட்டாச்சு. அடுத்தது வந்து கறிவேப்பிலைன்னு சொல்லிட்டு நல்லது. கறிக்கு போகிற வேப்பிலைன்னா அந்த அர்த்தம். அது வந்து வேப்பிலைன்னா செய்யும் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி இந்த கருவேப்பிலையும் வந்து சாப்பிட்றதால நல்ல உடம்புல வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மற்ற நம்மளோட நல்ல தலைமுடி மூளை ஞாபக சக்திகள் எல்லாத்துக்கும் வரும். என்பதுக்காக கருவேப்பிலை போடுவாங்க. கறிக்கு நல்ல வாசத்தையும் தரும். இது வந்து ரம்பையிலையும் போடுறோம். இப்போ வந்து எல்லாத்தையும் அப்படியும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கிடையில் வந்து பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் குக்கரில் சொல்லி வைப்போம்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் தக்காளி வைப்பேன். நாளையில் வந்து நாளைக்கு சின்ன பண்ணி சமைக்க மாட்டேன். அதனால் வந்து தக்காளி போடுவாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அரைக்கலாம் கொஞ்சம் இருக்கிறதுக்காக தக்காளி போட்டு சமைக்கிறது. செய்கிறது முக்கியமான வீடியோ வந்து நாட்டுக்கறியை தொட்டி செஞ்சுருவாங்க. ஃபோன் ஆர்டர் தானே இருந்துச்சுன்னா நான் தான் வீடியோ எடுத்துக்கொண்டு இந்த வேலை செஞ்சு சமைக்கிறேன். அதான் வீடியோ ஷேக்கிங் தான் இருக்குது.
சமைக்க பழகிட்டேன். ஊரில் இருக்கும்போது சமைக்க தெரியாது. மறுபடியும் நீங்கள் வந்த அப்புறம் சமையல் பழகி சமைச்சு கொள்கிறேன். அப்போலாம் தலைமை பிள்ளைகளுக்கு உண்டா போயிட்டுனா. ஸோ இதை வந்து இப்படியே மூடி கொஞ்சம் நேரம் அவியணும். 15 நிமிஷம் 15 நிமிஷம் அவிய விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து உப்பும் போட்டு தூள் போட போகிறேன். நம்ம இதில் இந்த மட்டனில் இருக்கிற ஆட்டிறச்சியில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வந்து தானாகவே அவியும். ஸோ கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அவிய விடுறேன். அவிய விட்டுட்டு காட்டுறேன். இஞ்சி உள்ளி பேஸ்ட் அரைச்சினாலும் அதுக்கு அதை வந்து ஊற்ற போகிறோம். செவிப்பாட்டுக்கு நல்லது. ஈஸியாக செவிப்பாடடைய என்பதுக்காக இந்த போட்டு சமைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது அவிய விட்டு அந்த டைமுக்குள்ளே நான் இது வந்து காட்டுறேன். இந்த கெரவு பொங்கலை நாங்கள் வாங்கிட்டு வந்தாங்க நேற்று. இந்த கெரவு பொங்கலை வந்து நார்மலாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சு காமிக்கலாம். நான் அப்படி கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு காமிக்கிறதுல அதுக்கு வந்து ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். அதுக்கு பிறகு கரைச்சி கொண்டு வந்துருந்தது. ஆனால் நான் வந்து இந்த கெரவு பொங்கலில் கழுவி போட்டு அப்படியே நட்டு எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டு இதை இந்த கிளாஸ் போட்டில் வச்சு காமிக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு 2 வீக்ஸுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டுக்கிட்டீங்க கழுவி போட்டு வச்சு இந்த வீடியோ வச்சு மூடி வச்சுங்க. அப்படியே இருக்கும். நீங்களும் அப்படி காமிக்கோ அப்படி வச்சு காமிக்கலாம். இதை கருவு பொங்கலையும் வாங்கிட்டு அந்த பொறுத்தின் கவரோடையே வச்சுருப்பாங்க. அது வந்து பழுதாடி கொண்டு போட்டு கொஞ்சம் நாள் எடுத்து வெளியில் கழுவி போட்டு காமிக்கலாம். இந்த கிச்சங்கான் போட்டு இல்லை கிளாஸ் போட்டுன்னு சொல்கிறேன். இந்த வீட்டில் வச்சுன்னா அப்படியே இருக்கும். யாருமே இப்போ வந்து நான் தூள் வந்து போட்டுருந்தேன். அதை கறி பவுடர் சில்லி பவுடர் வந்து போட்டுருக்கேன். ஸ்ரீலங்கன் கறி பவுடர் வந்து போட்டுருக்கேன். நாங்கள் வீட்டை தான் யூஸ் பண்ணாலும் அதை தான் போட்டுருக்கிறேன். நல்லா அவிஞ்சு வர விட்டு அரைவாசி பக்கத்தில் பட்டு வச்சுட்டு நாங்கள் தண்ணி விடலாம். சுடுதண்ணி கொஞ்சம் வந்து விடுவோம். நாங்கள் வந்து தண்ணி கூட காய்ச்ச விடுவோம். அதை பிடிக்கும். நல்ல செய்தியாக நம்மளுக்கு தண்ணி கூட சாப்பிட மாட்டாங்க. தண்ணி கூட ஆகிடுவோம்ல தண்ணியில் கூட விட்டு நல்லா அவிய விட்டால் அது நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா அவிஞ்சு தொட்டாங்க சாப்பிட்றதுக்கு நினைச்சு சினிமாட்டு நினைச்சு நல்லது. அதனால் வந்து நல்லா ஆட்டுறதுன்னு சொன்னால் கொழுப்பு சமைக்கக்கூடாது. கருப்பான நேரம் பொடி விட்டு சமைக்கணும்னு சொல்லுவாங்க. சமைக்கலாம். நாங்கள் ஒரு நாளைக்கு ஆட்டுக்கு கணக்கு கொடுக்குறாங்க. ஆட்டுக்கு அதோட சில தெரிஞ்சு ஒரு ஆளுங்க நடக்கு மாதிரியான இதை செய்யலாம். இந்த மாதிரியான திருப்பி தான் இருக்காங்க. அது ரெடியாக சொல்லிட்டு தேங்காய் அடுத்து புளிஞ்சு விட்டனா அதே மாதிரி கறிக்காய் பால் தேங்காய் பால் விட்டுருக்குறேன். இது வந்து இப்போ வந்து மட்டன் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த வேறு இந்த கிரேவியாக நல்லா அவிஞ்சு நல்ல டேஸ்டான மட்டன் கறி ரெடி ஆகிட்டு நான் வந்து இதுக்கு ரச்சித்தூள்னு சொல்லுவாங்க ஊரில். சரக்குகள் எல்லாம் சேர்த்து அவிச்சு வறுத்து போட்டு அரைச்ச தூள் வந்து இருக்குது போட போகிறோம். இந்த பவுடர் இது போட டேஸ்ட்டாக இருக்கும் கறி. லாஸ்ட்டில் வந்து ரக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னே போடுவோம். போட்டு கண்டி விட்டுட்டு இல்லாட்டி ரக்கிட்டையும் போடலாம். இப்படியும் போடலாம். பிரட்டலான ஆட்டு இறைச்சி கறி ரெடி ஆகிவிட்டது. இங்கே பார்த்தீங்களா நல்ல கறி. நீங்களும் இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அதோட வந்து ஆட்டிறைச்சிக்கு ஏற்ற கறின்னு சொல்லி அதுங்க நண்பன் சொல்லலாம். அதாவது கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. கத்தரிக்காய் வந்து கொழுப்புல குறைக்கும். ஆட்டு இறைச்சி வந்து கொழுப்புள்ள இறைச்சி என்பதால் நாங்கள் அந்த பழங்காலங்களில் ஆட்டிறைச்சிக்கு சமைச்சாலே கத்தரிக்காய் கறி கட்டாயம் சமைக்கணும் வீட்டில். இன்றைக்கு
கத்திரிக்காயை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கத்திரிக்காய் வெள்ளைக்கறியும் ஒரு சேர்த்து வைக்கிறேன். இது குக்காய் கொண்டு வந்துட்டு நிறைய ஃபினிஷ் பண்ண போகிறேன். கொஞ்சம் பால் விட்டு சமைக்கிறாங்க. தேங்காய் பால் விட்டுறேன். 5 மினிட்ஸ் வந்து தேங்காய் பால் வறுத்து முடிக்கிறேன். இதெல்லாம் சரியாக இருக்குது. இங்கே பாருங்க, குக் பண்ணி முடிஞ்சது. பாஸ்மதி ரைஸ், அதோட வந்து நல்ல ஆட்டிறைச்சி கறி, மட்டன் கறி, பருப்பு கறி, கத்திரிக்காய் வெள்ளைக்கறி, அப்படியே வந்து முட்டை, அவிச்ச முட்டை, அதோட சொதி வந்து சின்ன பிள்ளைகளுக்காக சொதியும் செய்திருக்கிறேன். இதான் எங்களோட லஞ்ச். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. இதான் எங்களோட லஞ்ச். நாங்கள் சமைச்சது, நான் சமைச்சது. நான் அப்படியே இதெல்லாம் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடலாம். பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு நான் தான் போய் கூட்டிகிட்டு வரேன். 2 பேரையும் தம்பியோட விட்டுட்டு நான் போய் கூட்டிகிட்டு வந்து ஓடி வர போகிறேன். பார்த்துட்டீங்களா? ஓகேயா? பாருங்க, வீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணால இப்போ கிட்ஸுக்காக செய்து வச்சுக்கணும். சாப்பாடு எல்லாம் போட்டாச்சு, வேகி தீத்த போகிறேன். சொதி, முட்டை, பருப்பு எல்லாம் சேர்த்து கிட்ஸு. நேரம் 4:30. இப்போ தான் நான் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் லேட்டாக போயிட்டு ஒன்றும் செய்யல. இந்த லஞ்ச் வந்து ரெடி. இங்கே பாருங்கோ எல்லாம் சமைச்சு தண்டியாச்சு. நான் இப்போ திஸ் இஸ் மை பிளேட். நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.